அப்கமிங் ஹீரோஸில் ஒருத்தர் தான் ஹரிஷ் கல்யாண். ஹரிஷ் கல்யாண் பியார் பிரேமா காதல், தாராள பிரபு, இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் போன்ற வெற்றி படங்கள்லாம் லைனாக கொடுத்துருக்காரு. அவர் லாஸ்ட்டாக பண்ண பார்க்கிங் படமும் நல்ல வெற்றியாக போயிருக்கு. கரண்ட்டாக பச்சைமுத்து டைரக்ஷனில் லப்பர் பந்து அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த படத்தோட இன்டர்வியூவில் தான் ஹரிஷ் கல்யாண் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஸ்டார் படத்தில் ஹரிஷ் கல்யாணை தான் போட்டிருந்ததாகவும், ஹரிஷ் கல்யாண் வராதனால தான் கவினை வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதை பற்றி கேட்குறப்போ ஹரிஷ் கல்யாணும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். சினிமாவில் இது நார்மலான விஷயந்தான். ஆல்ரெடி ஒரு ஹீரோக்கு கொடுத்துருந்த ஒரு படத்தை சொல்லாமலே வேறு ஹீரோக்கு கொடுக்கறது நார்மலான விஷயந்தான். ஆனால் ஸ்டார் படம் 2020 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவிட்னால ஒரு வருஷம் அதை பற்றின எந்த அப்டேட்ஸும் இல்லாமல் இருந்துச்சு. கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க எதுவுமே சொல்லலை. பரவாயில்ல, அவங்க என்கிட்ட சொல்லாததும் பரவாயில்ல, என்கிட்ட என்ன காரணம்னாச்சும் சொல்லியிருக்கலாம். அவங்க சொல்லாமலே எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தது. இன்னுமே நிறைய விஷயம் இருக்குது. நான் அதை பற்றி கேட்கவும் நான் விரும்பலை. ஸ்டார் படத்துக்காக நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன்றதும் நான் இப்போ சொல்லி காட்டணும்னு நான் விரும்பலை. ஸ்டார் படம் எனக்கு கிடைக்காததுனால கவினோட படம் நல்லா ஓடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்னா அது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி தான். நான் அதை மீற மாட்டேன். ஆனால் நிறைய பேர் இங்கே அப்படி இருக்கிறது கிடையாது. என்னால் பட வாய்ப்புக்காக ஃபேக்காக எல்லார்கிட்டையும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ இது பார்க்குறப்போ வேறு ஏதோ ஒரு ரீசன்னால தான் ஹரிஷ் கல்யாண் கிட்ட சொல்லாமல் கவின்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.